Third chapter algebra exercise 3.11 ல second question பார்க்கலாம். Solve the following quadratic equation by formula method. Formula method யூஸ் பண்ணி கொடுத்திருக்கிற quadratic equation solve பண்ண சொல்றாங்க. அதாவது x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். First question 2x square minus 5x plus 2 equal to 0. இதுல x square ஓட coefficient 2 கொடுத்திருக்காங்களே அதை தான் நாம aன்னு எடுத்துக்கிறோம். a equal to 2, x ஓட coefficient minus 5, அது b equal to minus 5, c ன்றது constant, c equal to 2. இப்போ x ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா மெத்தட்ல minus b plus or minus root of b square minus 4ac by 2a, இதுதான் ஃபார்முலா மெத்தட். equal to, இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் இந்த ஃபார்முலால, minus b எவ்வளோ minus 5, இதை bracketல எழுதணும், plus or minus root of b square, அப்போ minus 5 square minus 4 into a ன்றது 2 into c 2 by 2 into a எவ்வளோ கொடுத்திருக்காங்க 2 equal to minus into minus plus ஆயிடும் 5 plus or minus root of minus 5 square என்ன வரும் minus into minus plus ஆயிடும் 5 square ன்றது 25 minus 4 2s are 8 8 2s are 16 divided by 2 2s are 4 equal to 5 plus or minus root of 25 minus 16 என்ன வரும் 9 by 4 5 plus or minus 9க்கு ரூட் எடுத்தா 3 வரும் by 4 equal to, இதை ரெண்டு விதமா எழுதணும், 5 plus 3 by 4 ஒரு ஆன்சர், இன்னொன்னு 5 minus 3 by 4, இந்த plus or minus இருக்கு இல்லையா, அதனால தனித்தனியா எழுதணும். x equal to 5 plus 3 ன்றது 8 வரும், 8 by 4, இன்னொரு ஆன்சர் 5 minus 3 by 4 னா 5 minus 3 2 வரும், 2 by 4 வரும். இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணும், 2 4s are 8, இந்த இடத்துல 1 2s are 2, 2 2s are 4 வரும். x ஓட வேல்யூ ரெண்டு ஆன்சர் 2, 1 by 2, இதுதான் ஆன்சர். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்? செகண்ட் கொஸ்டின், root 2 f square minus 6f plus 3 root 2 equal to 0. இதுல a equal to f square ஓட coefficient root 2, b equal to f ஓட coefficient minus 6, c equal to இந்த constant எழுதணும் 3 root 2. இப்போ formula method யூஸ் பண்றோம், இந்த இடத்துல f இருக்கிறதால f equal to எழுதணும், f equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a equal to minus b ஓட ஆன்சர் minus 6 plus or minus root of b square னா minus 6 square minus 4 into a எவ்வளோ கொடுத்திருக்கு root 2 into c 3 root 2. இது எல்லாத்தையும் இப்படி bracketல போட்டுக்கணும், ஃபுல்லா bracket எழுதிக்கணும், by 2a equal to minus into minus என்ன ஆகும் plus ஆயிடும், அப்போ plus 6 வரும், plus or minus root of minus 6 square என்ன வரும், minus into minus plus வரும், 6 6 are 36, 36 minus இந்த இடத்துல root 2 into root 2 2 வரும், சரியா, அதுக்கப்புறம் இந்த 4 into 3 வந்து 12 ஆகும், 4 3s are 12 into root 2 into root 2 2, இதை bracketல போட்டுக்கணும், by 2 into a, இந்த இடத்துல 2 into a ஓட வேல்யூ root 2 லியே அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும், சரியா, 2 root 2 equal to 6 plus or minus root of 36 minus 12 2s are 24 by 2 root 2 equal to 6 plus or minus root of 36 minus 24 என்ன வரும் 12 வருமா, 12 எழுதிக்கணும், by 2 root 2 equal to, இந்த இடத்துல 12 இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம
இந்த மாதிரி எல்சிஎம் போட்டு போடணும். 2ஆல் டிவைட் பண்ணணும். 6 2s are 12. திருப்பி 2ஆல் டிவைட் பண்ணா 3 வரும். 3 2s are 6. இதை நம்ம ரெண்டு ரெண்டா பிரிக்கும் போது 2 2க்கு பதிலா ஒரு 2 போட்டுக்கணும். 3க்கு நம்ம ரூட் போட்டுக்கணும். 2 root 3ன்னு வரும். ரூட் 12 நம்ம எப்படி எழுதணும்? 2 root 3ன்னு எழுதணும். அப்ப என்ன வரும்? 6 plus or minus 2 root 3 by 2 root 2ன்னு வரும். இப்போ இது ரெண்டுத்துலயும் 2 காமனா எடுக்கலையாமா? அப்ப என்ன வரும்? 2வை காமனா எடுத்தா இங்க 3 டைம்ஸ் வரும். 3 2s are 6 வரும். பிளஸ் ஆர் மைனஸ் இந்த 2வை எடுத்ததால இங்க ரூட் 3 மட்டும் வரும். ரூட் 3 by 2 root 2. இப்போ இந்த 2 2 கேன்சல் பண்ணும். அப்ப என்ன வரும்? f equal to 3 plus or minus root 3 by 2ன்னு வரும். இதை நாம ரெண்டு இதுவா எழுதணும். பிளஸ் போட்டு ஒன்று ஆன்சர், அப்புறம் மைனஸ் போட்டு எழுதணும். 3 plus root 3 by 2 ஒரு ஆன்சர். அடுத்தது 3 minus root 3 by 2 இன்னொரு ஆன்சர். இந்த பிளஸ் வச்சு ஒரு ஆன்சர், இந்த மைனஸ் வச்சு ஒரு ஆன்சர் எழுதணும். இதுதான் f ஓட வேல்யூ. இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? தேர்ட் கொஸ்டின், 3y square minus 20y minus 23 equal to 0. இதுல a ஓட வேல்யூ 3, b ஓட வேல்யூ y ஓட கோஎஃபிஷியன்ட் எழுதணும். b equal to minus 20, cன்றது கான்ஸ்டன்ட் minus 23. இப்போ y ஓட வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி எழுதணும்னா y equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. இதுதான் ஃபார்முலா. equal to minus b, மைனஸ் எழுதிக்கணும். b ஓட வேல்யூ minus 20, இதை பிராக்கெட்ல போட்டுக்கணும். plus or minus root of b ஸ்கொயர்னா minus 20 ஸ்கொயர்னு எழுதணும். minus 4 into a ஓட வேல்யூ 3 into c வேல்யூ minus 23. இதை ஃபுல்லா நாம பிராக்கெட்ல போட்டுக்கணும். by 2 into a, 2 into a ஓட வேல்யூ 3 equal to minus into minus plus ஆயிடும். அப்போ plus 20 வரும். plus or minus root of minus 20 ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுமா? அப்போ 20 ஸ்கொயர்னா 400 வரும். மைனஸ் இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னாகும்? பிளஸ் ஆயிடும். 4 3s are 12, 12 into 23, 12 23 மல்டிப்ளை பண்ணும். 276 by 2 3s are 6 equal to 20 plus or minus root of 400 plus 276, 676 by 6 equal to 20 plus or minus 676க்கு ரூட் எடுத்தா என்ன வரும்? 26 by 6. இதை நம்ம ரெண்டு இதுவா எழுதணும். எப்படின்னா y equal to 20 plus 26 by 6 என்னன்னு மைனஸ் போட்டு எழுதணும். 20 minus 26 by 6ன்னு வரும். 20 plus 26 என்ன வரும்? 46 வருமா? 46 by 6 இன்னொரு ஆன்சர். 20ல இருந்து 26 சப்ட்ராக்ட் பண்ணா பிக் நம்பர் சைன் போடணும் சப்ட்ராக்ட் பண்ணி. அப்போ minus 6 by 6ன்னு வரும். இப்போ கேன்சல் பண்ணணும். இந்த இடத்துல 6 6 கேன்சல் ஆயிடும். இந்த இடத்துல 3 2s are 6, 2 2s are 4, 3 2s are 6 வரும். அப்போ ரெண்டு ஆன்சர் வரும். 23 by 3, minus 1. y-ஓட வேல்யூ ரெண்டு ஆன்சர். 23 by 3 ஒன்று, minus 1. அப்போ ஆன்சர்ல இந்த மாதிரி எடுத்து எழுதணும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபோர்த் கொஸ்டின், 36y square minus 12ay plus a square minus b square equal to 0. இதுல a ஓட வேல்யூ 36, b ஓட வேல்யூ minus 12a, c ஓட வேல்யூ a square minus b square. கான்ஸ்டன்ட் எடுத்து எழுதும். இப்போ ஃபார்முலா எழுதணும். y equal to, இந்த இடத்துல y இருக்கிறதால நம்ம y எழுதிக்கணும். minus b plus or minus root of b square minus 4ac by 2a equal to minus b ஓட வேல்யூ என்னது? minus 12a
மைனஸ் 12a நாம பிராக்கெட்ல போட்டுக்கணும். பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்னா மைனஸ் 12a த ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். மைனஸ் 4 இன்டூ ஏவோட வேல்யூ 36 இன்டூ சியோட வேல்யூ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதை நாம இந்த மாதிரி பிராக்கெட்ல போடணும். பை 2 இன்டூ ஏவோட வேல்யூ 36 ஈக்குவல் டு இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்? பிளஸ் ஆயிடும். பிளஸ் 12a பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் 12a த ஹோல் ஸ்கொயர். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுமா? 12ஓட ஸ்கொயர் 144. 144a ஸ்கொயர் மைனஸ் இந்த இடத்துல 4 இன்ட்டு 36 144 வரும். 144 இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பை 2 இன்ட்டு 36 72 வரும். ஈக்குவல் டு 12a பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 144a ஸ்கொயர். இந்த இடத்துல மைனஸ் 144 நாம உள்ள கொண்டு போய் இங்க மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் 144 இன்டூ a ஸ்கொயர் மைனஸ் 144a ஸ்கொயர் மைனஸ் 144 இன்டூ மைனஸ் b ஸ்கொயர் பிளஸ் ஆயிடும். பிளஸ் 144b ஸ்கொயர் பை 72 ஈக்குவல் டு 12a பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இந்த இடத்துல 144a ஸ்கொயரும் மைனஸ் 144a ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். இங்க 144b ஸ்கொயர் மட்டும் வரும் ரூட்ல பை 72 ஈக்குவல் டு 12a பிளஸ் ஆர் மைனஸ் 144க்கு ரூட் எடுத்தா 12 வரும். b ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தா b வரும் பை 72 ஈக்குவல் டு இது ரெண்டுத்துலயும் 12 இருக்கு இல்லையா? அதை நாம காமனா எடுக்கணும். காமனா எடுத்தா என்ன வரும்? 12 இன்டூ a இருக்கும். இந்த இடத்துல பிளஸ் ஆர் மைனஸ் இந்த இடத்துல 12 எடுத்ததால b மட்டும் இருக்கும் பை 72. 12 72 கேன்சல் பண்ணா 6 டைம்ஸ் வரும். 6 12 72. அப்போ என்ன வரும்? y ஈக்குவல் டு a பிளஸ் ஆர் மைனஸ் b பை 6ன்னு இருக்கும். y ஈக்குவல் டு ரெண்டு ஆன்சர் வரும். a பிளஸ் b பை 6 ஒரு ஆன்சர், a மைனஸ் b பை 6ன்றது இன்னொரு ஆன்சர். இதோதான் y ஓட வேல்யூ. இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்?